அழிக்கல, என்னுடைய வீரர்கள் ஜெயிக்கல, என்னுடைய ராணுவ பலத்தால் ஜெயிக்கல. அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய முயற்சி, அல்லாஹ்வுடைய வெற்றி. இவை அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். எனக்கும் இந்த வெற்றிக்கு சம்பந்தம் இல்லை. எப்ப சொல்றாங்க? அவர்களுடைய ராணுவ பலத்தால், அவர்களுடைய சிந்தனையால் அவர்கள் ஜெயித்திருக்க நேரத்தில் அவங்களுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை, நான் இந்த புகழுக்கு சொந்தக்காரன் இல்லை, படைச்ச ரப்பு சொந்தக்காரன். சொல்லணும். நாம நம்முடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் நாம் புகழப்படக்கூடிய தருணங்கள் ஏற்படுகிறதோ, நமக்கு மகிழ்ச்சியான வாய்ப்புகள் ஏற்படுகிறதோ, அந்த அத்தனை தருணங்களிலும் நமது நாவிலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் 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 என்று திரும்ப 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 உச்சரித்துக் கொண்டிருந்தார். அல்லாஹ் தான் புகழுக்குரியவன், அல்லாஹ் தான் மேன்மைக்குரியவன், அல்லாஹ் தான் பெருமைக்குரியவன் என்பதை உள்ளத்திலே நிலைநிறுத்திக் கொண்டிருந்தால் பெருமை வராது, ஆணவம் வராது. மற்றவருக்காக, பிறருக்காக, பாராட்டுக்காக, புகழுக்காக என்ற உணர்வு இருக்காது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் தெளிவாக அல்லாஹ்விடத்திலே சென்றடைந்து மறுமையிலே நன்மை கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். முதலில் இதை ஒவ்வொரு தனி மனிதனும், நீ ஊருக்கு உபதேசம் பண்றதை விட, மற்றவங்களுக்கு உதவி செய்யறதை விட, செய்யறதுக்கு முந்தி உள்ளத்தை சரிப்படுத்தணும். உள்ளத்தில் இருக்கிற இந்த கசடை நீக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் என்ற சோப்பை போட்டு, அல்ஹம்துலில்லாஹ் என்ற ஊசியை போட்டு உள்ளத்தினுடைய அழுக்குகளை நீக்கி, அதனுடைய நோயை நீக்கி உள்ளத்தை சுத்தப்படுத்தி குணப்படுத்திக் கொள்ள வேண்டும். தனி மனிதன் கவனிக்க வேண்டிய முதல் மிக முக்கியமான அம்சம். இரண்டாவது அம்சம், நாம் எத்தனையோ கருத்துக்களை உலகத்திற்கு சொல்லுகிறோம், எத்தனையோ செய்திகளை பேசுகிறோம், நல்ல கொள்கை என்பால் மக்களை அழைக்கிறோம், இஸ்லாத்தின்பால் மக்களை வென்றெடுப்பதற்கு முயற்சி செய்கிறோம். அவ்வாறு பிறரை அழைக்கக்கூடிய நாம் அதற்காக பின்பற்றக்கூடிய பல்வேறு வழிமுறைகள். பொதுக்கூட்டம் போடுறோம் இஸ்லாத்தை சொல்றதுக்கு, போஸ்ட் அடிச்சு ஓட்டுறோம், அதன் மூலமா இஸ்லாத்தை சொல்கிறோம், நோட்டீஸ் விநியோகிக்கிறோம், அதன் மூலமா இஸ்லாத்தை சொல்றோம், புத்தகம் அடிச்சு கொடுக்கிறோம், அதன் மூலமா இஸ்லாத்தை சொல்றோம், சிடி ரைட் பண்ணி கொடுக்கிறோம், அதன் மூலமா இஸ்லாத்தை சொல்றோம், திருக்குறானை மொழிபெயர்த்து கொடுக்கிறோம், அதன் மூலமா இஸ்லாத்தை சொல்றோம். இப்படி எத்தனையோ வழிகளில் இஸ்லாமிய கொள்கைகளை பிற மனிதர்களுக்கு இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் விட மிக முக்கியமாக நம்முடைய ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கையின் வழியாக இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்மை நாம் சரிபடுத்தி விட்டால், தனி மனிதனுடைய வாழ்க்கையை அதனுடைய ஒழுங்குகளை கடைபிடித்து விட்டால், நீ புத்தகம் அடிச்சு இஸ்லாத்தின்பால் அழைக்க தேவையில்லை. உன் வாழ்க்கை, உன்னுடைய ஒழுக்கம், உன்னுடைய நேர்மை, உன்னுடைய நாணயம் பக்கத்தில் இருக்கிறவர்களை இஸ்லாத்தின்பால் கொண்டு வந்து சேர்க்கும். புத்தகம் கொடுக்காத, பொதுக்கூட்டம் போடாத, நோட்டீஸ் அடிக்காத. அதையெல்லாம் விட மிகச் சிறப்பான வேலையை உனது வாழ்க்கை செய்யும், உனது ஒழுக்கம் செய்யும், உன்னுடைய நேர்மை செய்யும். அதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறோமா? மேலே போட்டு பேசுகிறோம் நம்முடைய சொந்த வாழ்க்கையில் எப்படி நம்முடைய ஒழுங்குகளை பேணுகிறோம். வாழ்க்கையில பேசினா போதுங்க. வாக்குறுதியை பத்தி பேசுறோம், சொந்த வாழ்க்கையில வாக்குறுதியை கடைபிடிச்சு பாருங்க. பார்க்கிறோம், ஆச்சரியப்படுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் மொத்தமே நபியாக 23 வருடங்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த 23 வருஷத்துல அவர்களுடைய வாழ்க்கையில எத்தனை பேருக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தாங்களோ, அதுல பாதி அளவிற்கு கூட அவர்கள் மரணித்து விட்ட இந்த 1400 வருடத்துல இஸ்லாம் சென்று சேரல. அவங்களால அவங்களுடைய 23 வருஷத்துல இஸ்லாம் எத்தனை கோடானு கோடி உள்ளங்களை வென்றெடுத்ததோ, 1400 வருஷத்துல அதுல பாதி அளவிற்கு கூட இவன் உள்ளங்களை நம்மால் வென்றெடுக்க முடியல. அவங்க ஒரு ஆள் செஞ்ச வேலை. எப்படி செஞ்சாங்க? இது மாதிரி மேல போட்டு பேசுறாங்களா? நமக்கு அந்த வாய்ப்பு இருக்குது, ரசூலுல்லாஹ்க்கு அந்த வாய்ப்பு இல்ல. புத்தகம் அடிச்சு கொடுத்தாங்களா? நமக்கு அந்த வாய்ப்பு இருக்குது, ரசூலுல்லாஹ்க்கு அந்த வாய்ப்பு இல்ல. குர்ஆன் மொழிபெயர்ப்புகளை ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல கொடுத்தாங்களா?
நமக்கு அந்த வாய்ப்பு இருக்குது, ரசூலுல்லாஹ்க்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஆனால் அவர்களால் இந்த இஸ்லாம் உலகத்தில் எத்தனை மூலை முடுக்குகளுக்கு சென்று சேர்ந்ததோ அதிலே பாதியை கூட நம்மால் சேர்க்க முடியவில்லை என்று சொன்னால் காரணம் என்ன? அவர்கள் பிரச்சாரம் செய்தது வார்த்தைகளால் மட்டுமில்லை, அவர்களுடைய வாழ்க்கையால் பிரச்சாரம் செய்தார்கள், அவருடைய ஒழுக்கத்தால் பிரச்சாரம் செய்தார்கள். அவங்களுடைய முதல் பிரச்சாரம் எப்படி? ரசூலுல்லாஹி இஸ்லாத்தின் மேல் அழைக்கும் போது சொல்றாங்க, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், லக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லி அஃபலா தஅகிலூன். கேப்பா, நான் சொல்றது சிந்திக்க மாட்டேங்கிறீங்களே, நான் உங்களோடு எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன், சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? என் வாழ்க்கையை பாரு. நம்ம சொல்றோமா? இன்னைக்கு சொல்ல முடியுமா? என் வாழ்க்கையை பாரு, இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கணும், சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தில் எந்த தலைவனும் சொல்லாத வார்த்தை. தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நதி மூலமும் பார்க்காத ரிஷி மூலமும் பார்க்காதம்மா. அது என்ன நதி மூலம் ரிஷி மூலம்? நதி மூலம்னா நதி, ஆறு எங்கிட்டோ பல ஊர்களை கடந்து வரும், நம்ம ஊரை கிராஸ் பண்ணும். நாம என்ன பண்ணணும்? அந்த இடத்துல தண்ணி இருக்குதா, நல்லா இருக்கா, சுத்தமா இருக்கா, குளிக்கிறதுக்கு குளிச்சிடணும், குளிக்கலாம் குளிச்சுட்டு வந்துடணும். அதை விட்டுவிட்டு இது எந்த ஊர்ல இருந்து வருது? 50 கிலோமீட்டருக்கு அங்க இருந்து வருது. ஏப்பா, அந்த ஊர்ல வழியில இந்த ஊர் இருக்குது, அங்க எல்லா பேரும் எரும மாட்ட போய் அங்கதான கழுவுறா, அந்த தண்ணியா இந்த தண்ணி? அதுக்கு அடுத்து இந்த ஊரு, அந்த ஊர்ல கக்கூசே கிடையாதுப்பா, எல்லாம் ஆத்துறா, அந்த தண்ணியா இந்த தண்ணி? வரலாற்றை தோண்டணும், நதிக்கு மூலத்தை எடுத்தோம், தண்ணியில குளிக்க முடியாது. போறோமா, பார்த்தோமா, தண்ணி சுத்தமா இருக்கா, குளிச்சோமா, வந்துகிட்டே இருக்கணும். நதிக்கு மூலத்தை பார்த்தா குளிக்கவும் முடியாது, குளிக்கவும் முடியாது. அவர் ரிஷிக்கு மூலத்தை பார்க்காத. யார் ரிஷி? சீர்திருத்தவாதி. உலகத்தை சீர்திருத்த போறன்னு ஒருத்தர் வந்தா அவருடைய கடந்த கால வாழ்க்கை பார்க்க கூடாது. நீ இன்னைக்கு இப்படி சொல்றிய, அன்னைக்கு நீ அப்படி இருந்திய, உலகத்துல ஒருத்தம் மிஞ்ச மாட்டான். இன்னைக்கு நாம ஊரெல்லாம் பிரச்சாரம் பண்றோம், இந்த ஊர்ல வெளியூர்ல இருக்க எத்தனையோ மார்க்கத்துக்கு முரணான காரியம், ஓடுவது ஓடாத பல ஊர்களை கூட்டம் போட்டு பேசுறோம். எவனோ நம்மகிட்ட கேட்டான்னு வச்சுக்கோ, நீ மட்டும் ஓதலையா, கடந்த கால வாழ்க்கையை பார்த்தோம்னா பிரச்சாரம் பண்ண முடியாது. நம்ம ஓதாத மூடுதா, கத்தம் ஓதாத, நீ மட்டும் அன்னைக்கு ஓதுனிய, அன்னைக்கு ஓதுனப்ப இன்னைக்கு திருந்திட்டேன், இப்படிதான் சொல்ல முடியும். கடந்த காலத்திலே ஆரம்பத்திலிருந்தே திருந்தி வாழ்ந்த ஒருத்தனை யாரும் பார்க்க முடியாது. அன்னைக்கு அப்படி இருந்த தப்பு செஞ்ச என்ன பண்றது தெரியாம பண்ணிவிட்ட, இன்னைக்கு தெரிஞ்சு விட்ட, இதை கேளு. உலகத்திலிருந்து எல்லா சீர்திருத்தவாதியும் இப்படித்தான். கடந்த கால வாழ்க்கை, ஆரம்ப வாழ்க்கை மோசமாக இருக்கும், பித்தலாட்டங்கள் இருக்கும், நிகழ்கால வாழ்க்கையை பாருன்னு சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் தான் வாழ்க்கையை தூக்கி போடுறாங்க. நான் உன் முன்னாடி எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கேன், என் ஒழுக்கத்தை நீ பார்த்திருக்கிறேன். பொய் பேசியிருக்கனா, ஏமாத்தி இருக்கனா, வாக்குறுதி மீறி இருக்கனா, அடுத்தவன் அபகரிச்சிருக்கனா, அடுத்தவன் சொத்தை எடுத்திருக்கனா, ஏதாவது ஒரு குறையை பார்த்திருக்கேன். அந்த வாழ்க்கை தான் நபிகள் நாயகத்தினுடைய இந்த ஒழுக்கம் தான், தனி மனிதர்களிடம் இருந்த அந்த கேரக்டர் தான் மக்களை எல்லாம் அவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்துச்சு, எல்லாத்தையும் அவங்களுக்கு கொண்டு கெட்டு போட்டுச்சு. இன்னைக்கு நம்மளை பார்த்து ஓடுறோம், நம்முடைய வாழ்க்கையை பார்த்து இஸ்லாமே வேண்டாம் ஓடுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு ஏகத்துவவாதிகள் பெரும்பாலானவர்களிடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான குறைபாடு, நம்மிடத்துல பேச்சு இருக்குது, தர்க்கம் இருக்குது, விவாதம் இருக்குது, சான்றுகள் இருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது, ஆனால் மென்மை இல்லை, நல்லினம் இல்லை, பக்குவம் இல்லை, பண்பாடு இல்லை, மற்றவங்கள்ட்ட பேசும்போது ஒரு ஒழுக்கம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அல்லாஹ் சொல்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். நபியே, அல்லாஹ்வின் அருளால் நீங்கள் மென்மையாக நடக்கிறீர்கள். வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவ்லிக. நீங்கள் மாத்திரம் கடின உள்ளமுடையவராக, கடுகடுப்பானவராக இருந்திருந்தால் இன்னைக்கு உங்களை நோக்கி உங்களை சுத்தி ஒரு கூட்டம் வருது, என்னைக்கோ உங்களை விட்டு விரண்டோடி இருப்பார்கள். நபிகள் நாயகத்துக்கு உசுரை கொடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் காலை சுத்தி கிடந்துச்சு. அவர்களுடைய தனி மனிதனிடத்தில் இருந்த அந்த கேரக்டர், அந்த எளிமை, அந்த நளினம், அந்த நயம், அந்த பண்பாடு நம்மிடத்தில் இருக்கா? நல்ல கேள்வி கேட்போம். குர்ஆன்ல இருக்கா? கேளு. ஹதீஸ்ல இருக்கா? கேளு. வேண்டாம் சொல்லல. கேட்கிறதுக்கு ஒரு இங்கிதமா கேட்க வேண்டாம், பெரியவங்களை பேசும்போது ஒரு பண்பாடா பேச வேண்டாம்,
தப்பான கொள்கையில இருக்கிறார் என்பதற்காக வேண்டி அவர்களை அவமரியாதை செய்ய வேண்டுமா? கிண்டல் அடிக்க வேண்டுமா? குறை சொல்ல வேண்டுமா? அவர்களுடைய குற்றம் குறைகளை தோண்டி